ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவிடவில்லை என்று சொல் என்றார். தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வருவது ஒருவேளை வனாந்தரத்தின் பாதைகளாய் இருக்கலாம். அந்த வனாந்தரத்தின் பாதையிலே நமது ஆண்டவராகிய தேவன் உங்கள் கையின் கிரியைகள் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். இது மகா ரகசியம், வெளியே சொல்ல முடியாது. உங்களை தேவன் ஆசீர்வதித்ததை நீங்கள் பிறரிடத்திலே சொல்லுகிறதில்லை. கஷ்டம் வந்தால் ஒருவேளை சொல்லுவோம், கர்த்தர் ஆசீர்வதித்தால் நாம் அதை சொல்லுகிறதில்லை. இது மகா பெரிய ரகசியம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். இப்போ கொஞ்சம் மாற்றி நம்ம சொல்லுவோம். என் தேவனாகிய கர்த்தர், சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் என் கையின் கிரியைகளில் எல்லாம் என்னை ஆசீர்வதித்து வருகிறார். எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து காலையிலே தேவையானதை காலையிலே தந்தார், மதியானம் தேவையானதை மதியானம் தந்தார். இது சாப்பாடா? இல்லை. எல்லா காரியங்களிலும் காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. இந்த காலையிலே தேடுகிறவர்கள் கர்த்தருடைய கிருபை என்ன செய்வார்கள்? பெற்றுக்கொள்வார்கள். காலையிலே தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். அப்போ காலையிலே கிடைக்க வேண்டியது காலையிலே தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். காலையில தேவையான உடலுக்கு தேவையான உணவையும் கொடுக்கிறார். மத்தியானம் அப்படி என்ன தேவையோ அதை கொடுக்கிறார். உணவையும் கொடுக்கிறார், பணத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். மாலையிலே மீண்டும் கொடுக்கிறார். ஒன்றிலும் குறைவுபடவில்லை என்று நான் என்ன செய்யணுமா? சொல்ல வேண்டுமா? இப்போ நீங்க சாட்சி சொன்னீங்க பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களை நடத்தின காரியங்களை எல்லாம் வந்து சாட்சி சொன்னீங்க. ஆண்டவர் நிச்சயமாக அதை கேட்டு அதை அங்கே கணக்கில் வச்சிருப்பார். கொஞ்சம் காரியங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தேன், ஜீவன் தந்தார், பெரிய விஷயம். மற்றபடி சில உதவிகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு தந்தார். அதுக்கு சபை நடுவே என்ன செய்யறாரு? என்ன செய்திய? சாட்சி சொன்னிய. ஏதோ சில காரியங்கள் நமக்கு நடந்திருந்தாலும் அதை நாம் தேவனுடைய சமூகத்தில் என்ன சொன்னோம்? சாட்சியாக அறிவித்தோம். அது தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. நம்ம மனசுக்குள்ள வச்சிட்டு இருந்த இப்படி மகா சபை நடுவே நான் உண்மை என்ன செய்வேன்? சாட்சி சொல்லுவேன். அப்பதான் அடுத்த ஆண்டிலே ஒரு தேவை, ஒரு காரியம் வரும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவரிடத்தில் தைரியமா கேட்க முடியும். சொன்னதுக்கே, கொடுத்ததுக்கே சொல்லவில்லை என்றால் நன்றி இல்லாத எண்ணமாக மாறிவிடும். நன்றி இல்லாதவருடைய கூட்டத்தில் போய்விடுவோம். அதை இங்கே சொல்லுகிறது, உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். சொல்லாம இருக்காத. ஆனா குறைவு இருந்திருக்கலாம், சில நெருக்கடிகள் இருந்திருக்கலாம், சில வியாதிகள் இருந்திருக்கலாம், சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம்.
ஆனா சொல்ல வேண்டியது எப்படி சொல்லணுமா? ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். தேவனை மகிமைப்படுத்தணுமா? இந்த வசனத்துக்கு இடையில ஒரு இடத்துல ஒன்று பார்த்துக்கிடுங்க. இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். வனாந்திரனா எப்படி? ரொம்ப டைட்டான இடம், தண்ணி கஷ்டம், சாப்பாடு கஷ்டம். வனாந்திரத்தில் நீங்க போனீங்கன்னு அங்க ஊருக்குள்ள பாக்குற மாதிரி ஹோட்டல் இருக்காது, இல்ல சிட்டியில பாக்குறது மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்காது. நம்ம நினைக்கிற மாதிரியான தண்ணி எல்லாம் குடிச்சுக்கிட முடியாது. அங்க ஓடையில போற தண்ணிய பாட்டில பிடிச்சு குடிப்பாங்க. ஓடையில போற தண்ணின்னா நம்ம சாக்கடை கிடையாது, நல்ல மலையிலிருந்து வர்றது ஊற்று தண்ணி வந்துட்டு இருக்கும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும், ஏதாவது ஒரு பகுதியில் அது கிடைக்கும். அப்போது அதை சேமிச்சு வச்சுக்கிடணும். அதை பைகளில் சேமிச்சு வச்சிருப்பாங்க, வச்சுட்டு தாகம் வரும்போது குடிச்சுக்கிடுவாங்க. வனாந்தரம் உணவெல்லாம் கிடைக்காத இடம். ஆனால் எல்லாம் பற்றாக்குறை. அங்கே ஏடிஎம் கிடையாது, பேங்கு கிடையாது. வனாந்திரமான இடத்துல ஒண்ணுமே இருக்காது, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் கிடைக்காது. மிக நெருக்கடியான இடம், மிகுந்த கஷ்டம் நிறைந்த இடம். உதவி செய்கிறதற்கும் யாரும் இல்லை. அப்படின்னா ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையின் மத்தியில நீ இருக்கிறாய், அதில் நடந்து வருகிறாய், அந்த பாதையில போய்கொண்டிருக்கிறாய். விசாரிப்பாரற்ற நிலையிலே நீ போய்கொண்டிருக்கிறாய் என்பதை ஆண்டவர் என்ன செய்வாரா? அறிவார். நீ போய்கொண்டிருந்த அந்த வருஷங்கள் அனைத்தும், உன் ஆயுசு நாட்கள், உங்கள் ஆயுசு நாட்கள் உங்களுக்கு தெரியும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே என்ன செய்தாரா? இருந்தார். அல்லேலூயா. நம்ம கூட யார் இருந்தது? நம்முடைய ஆண்டவர் கூட இருந்தாரா. இவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நம்ம 2024 மட்டும் நினைக்கிறோம், அப்படி இல்லை. ஆண்டாண்டு காலங்கள், ஒவ்வொரு ஆண்டு காலங்களும், ஒவ்வொரு காலகட்டங்களும் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்? உங்கள் கூட இருந்தாரா. நீங்க ஒருவேளை தோல்வின்னு நினைக்கலாம், அந்த நேரத்திலேயும் அவர் உங்களோடு கூட இருந்தார். ஐயோ எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிருக்கலாம், அப்பவும் கூட தான். வனாந்தரம், ஒன்றும் கிடைக்காத இடம், வனாந்தரம், ஆதரவில்லாத இடம். மிகுந்த சோர்வோடு உட்கார்ந்திருந்த நேரம், ஓலம் போட்டாலும் கண்ணீர் சிந்தினாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலை. தண்ணி தண்ணி தண்ணி, குடிக்க தண்ணின்னு கேட்டாலும் யாரும் தர இருக்க மாட்டாங்க. வனாந்திரம், வனாந்திரத்துல காட்டு மிருகங்கள் இருக்கும், பயங்கரமான ஆபத்து நிறைஞ்ச வாழ்க்கை. நான் காட்டுக்கு போற கதை சொல்லல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை. இடது பக்கம் திரும்பினா பயம், வலது பக்கம் திரும்பினா பயம், முன்னால பார்த்தா பயம், பின்னால பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை. வனாந்தரம், ஒரு ஆதரவு இல்லாத நிலையிலான வாழ்க்கை. யாராவது ஒரு குரல் கொடுக்க மாட்டார்களா? யாராவது ஒரு மொழி பேச மாட்டார்களா? அப்பவும் இங்க என்னது? உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? உன்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலதும் போச்சு,
பல காரியங்கள் இழப்பு, பயங்கரமான சூழ்நிலை. ஒருவேளை இந்த 2024 இருந்திருக்கலாம், அல்லது இதுக்கு முந்தின ஆண்டாக கூட இருந்திருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாக ஏதோ ஒரு ஆண்டிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலையிலேயும் அதன் வழியாக நீ நடந்து வருகிறதை தேவன் அறிந்திருந்தார். என்னை சரியான பாதையிலே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று நீங்கள் கெஞ்சின போது, கேட்ட போது, அல்லது ஜெபித்த போது ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடிச்சுக்கிட்டார். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அவன் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன். இது எவ்வளவு கேட்டதுன்னு தெரியாது நம்ம காதுக்கு. எத்தனை பேர் ஜெபம் பண்ணணும்ன்றது எனக்கும் தெரியல. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க காதுக்கு இது கேட்டதுன்னா ரொம்ப நல்ல காரியம்தான். வனாந்தரத்தின் பாதையிலே சோர்ந்து போக பண்ணும், தளர்ந்து போக பண்ணும். வனாந்தரத்தில் நீங்க நடந்தா தெரியும். வனாந்தரமான பகுதியில நீங்க நடந்தா தெரியும். அங்க ஒரு காற்று வீசிச்சுன்னா கண்ணு காணாம போயிடும். அவ்வளவு தூசி கண்ணுல அடிக்கும். வனாந்தரமான பகுதியில அங்க மக்கள் தங்கி இருப்பாங்க. பெரிய பிளாஸ்டிக் ஷீட் எல்லாம் கட்டி அதுக்குள்ள ஒரு கூடு மாதிரி அமைச்சு அங்க தங்கி இருப்பாங்க. கண்ணந்த தூசி, அப்புறம் தண்ணி தாராளமா கிடைக்காது. தண்ணி எடுக்க வரிசையா போவாங்க. கரெக்டா கொடி கட்டி இருப்பாங்க வீட்டுக்கு மேல. கரெக்டா போய் அந்த கொடியை திரும்பி பார்த்து நடந்து வரணும். 10 பேர் 20 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க அத்தனை பேர் ஒன்னா தான் போவாங்க தண்ணி எடுக்க, ஒன்னா திரும்பி வருவாங்க. எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அந்த அடிச்சுவோட வச்சுதான் போனோம். ரெண்டாவது வரும்போது அவங்க நடந்து போன அடையாளம் அங்க இருக்காது. காற்றடிச்சிட்டு எல்லாம் மணலால மூடிரும். பல கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தூரம் போய் தான் என்ன செய்யணும், அதை தண்ணியை எடுக்கணும். இல்லாம தண்ணி கிடைக்காது. அவ்வளோ கஷ்டமான இடங்க. நாங்கள் ஒரு சில நாட்கள் அந்த மாதிரி பகுதியில் போய் இருந்திருக்கோம். அங்க இருக்கிற மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி இருக்கோம். தெரியும், வெளியே தலை காட்ட முடியாது. வெளியே தலை காட்ட முடியாது. அவங்க சொல்ற நேரம் தான் வெளியே போகணும். இல்லைன்னா காற்று அடிச்சு நம்ம கண்ணை கெடுத்து போடும். அந்த கஷ்டத்தை நினைச்சு பார்த்தா தெரியும். நம்ம எல்லாம் நல்ல சொகுசா இருக்கிறோம். இல்லைன்னா ஏதோ ஒரு டைம்ல தான் நமக்கு காற்றடிச்சு கொஞ்சம் சுழல் இல்லாம வரும். அங்க திடீர்னு வரும். மிகவும் நெருக்கடியான இடம், கஷ்டம் நிறைந்த இடம். அந்த வனாந்தரத்தில் நீ நடந்து வருகிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களை கஷ்டப்படுத்த ஆண்டவர் அப்படி நடத்தல. நீங்க சில காரியங்களை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் அப்படி அந்த வழியாக நடத்தி கொண்டு வந்தார். இந்த பெரிய வனாந்தர வழியாக நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். அவருடைய துணை உங்களுக்கு இருந்தது. அவருடைய துணை உங்களுக்கு இருந்தது. நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு அது தெரியும். மனுஷனுடைய துணை சுத்த வேஸ்ட். அதுல பெரிய பிரயோஜனம் ஒன்றும் உலகத்திற்கு இல்லை. நமக்கு மட்டும் இல்லை, உலகத்திலே அப்படித்தான். வேதம் என சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நலம் என்றால் நல்லது. மனுஷனை நம்பாதே. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. உயிரோடு இருக்கிறவனை நம்பாதே. அவன் வாக்கு மாறுவான், அவனை நம்பாதே. இப்போ ஒன்று சொல்லுவான், நாளை ஒன்று சொல்லுவான்.
நம்ம ஊர்ல சொல்லுவோம், குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. ராத்திரி குடிச்சிட்டு பல சத்தியங்களை பண்ணுவான், பல காரியங்களை சொல்லுவான், பல காரியங்கள் நல்ல காரியங்கள்லாம் செய்ய போறதா சொல்லுவான். விடிஞ்சு கேட்டா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. விடிஞ்சு கேட்டா நேற்று நடந்தது ஒன்றும் தெரியாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை சரியான பாதையிலே சில பாடங்களை கற்று தந்து வழி நடத்துகிறார். வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர்கிட்ட நம்ம சொல்லணுமா, எனக்கு ஒன்றும் என்ன செய்யல, குறைவுபடவில்லை என்று நம்ம சொல்லணும். ஒரு சிலர் ஓடி வந்து சாட்சி சொன்னீங்க, ஒரு சிலர் பதுங்கி இருக்கிறீங்க. நான் கட்டாயப்படுத்தி ஒன்றும் சாட்சி சொல்ல மாட்டேன். ஏன்னா சாட்சி சொல்றது உங்க விருப்பம். எங்க ஊர்ல இதே மாதிரி 1ஆம் தேதி கூட்டம் நடக்கும்போது ஒரு மனிதன் வந்திருந்தார். அன்னைக்கு தான் வருவார் சர்ச்சுக்கு, 1ஆம் தேதி மட்டும்தான் வருவார். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரு, எல்லாரும் சாட்சி சொல்லுங்க, எழும்பி நில்லுங்க அப்படின்னு. எல்லாரும் எழுப்பி விட்டுட்டு சொன்னாரு, சாட்சி சொல்லி சொல்லி என்ன செய்யுங்க, உட்காருங்க அப்படின்னு. 2-3 தடவை திரும்பி, நான் சின்ன பையன் தான், திரும்பி பார்த்தேன். ஐயோ, இந்த மனுஷன் நிக்கிறாரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு. ஐயா சாட்சி சொல்லுங்க அப்படின்னு பாஸ்டர் சொன்னாரு. அவர் சொன்னார், நான் சொல்லணும், நான் பொய் சாட்சி தான் சொல்லணும் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டா அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் சர்ச்சுக்கு வந்து வசனம் கேட்டதில்லை, தெரியாது. சும்மா ஒரு சந்தோஷத்துல அன்னைக்கு 1ஆம் தேதி எழுட்டு வருவார். நாங்க ஐயா என்ன உட்காருங்க அப்படின்னு 1 hour உட்கார்ந்தாரு. அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு, மெய் சாட்சி இருக்கு. இந்த வருடம் முழுவதும் நீங்க ஆண்டவரை ஆராதிச்சவங்க, தெய்வ சமூகத்தில் இருந்தீங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க தவறாம கூட்டத்துக்கு வந்தீங்க, நீ கிறிஸ்தவர்கள் அல்லவா? அப்ப நீங்க ஓடி வந்து சொல்லி இருக்கணும். எப்படி சொல்லணும்? ஒவ்வொரு ஆராதனையிலே ஆண்டவர் என்னை என்ன செய்தாரு, கொண்டு வந்து ஆராதிக்க வச்சாரு, என்னை பலப்படுத்தினாரு, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்தாரு. வாழ்க்கையில பல வனாந்தரங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லணுமாம், எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாய் தந்தார். சுவாசத்தை பாருங்க, சுவாசத்தை மூச்சு விடுறோம் பார்த்தீங்களா? அது ஒரு சிலிண்டர் என்ன விலை தெரியுமா? ஒரு சிலிண்டர் என்ன விலை? 2000 ரூபாய் இருக்குமா ஒரு சிலிண்டர்? இதுல அடுப்புல வைக்கிற சிலிண்டர் இல்ல, ஆக்சிஜன் மூக்குல வைப்பாங்க. அது எத்தனை ரூபாய் இருக்கும்? 2000 ரூபாய் இருக்குமா? கூட இருக்குமா? அப்படியா? சரி, ஒரு உத்தேசம் 2000 ரூபாய் போடுவோம். ஒரு நாள் போகுமா? ஒரு நாள் போகாது. எத்தனை மணி நேரம்? 2-3 மணி நேரம். 2 மணி நேரம். தெரிஞ்சவங்க சொல்லுங்க, எத்தனை மணி நேரம் போகும்? 1 மணி நேரம். அங்க போவோம், கேளுங்க, கேட்டு சொல்லுங்க சீக்கிரமா. 1 மணி நேரம், 2 மணி நேரம்னு வச்சுக்கிடுவோம். 2 மணி நேரத்துக்கு எத்தனை ரூபாய்? 2000. 24 மணி நேரத்துக்கு அவ பிறந்ததுல இதுவரை ஒன்றும் கணக்கு பார்க்கறது கிடையாது. கணக்கு பார்த்தா நம்ம என்ன செய்வோம்? சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா எங்க வந்திருப்போம்? பறந்துங்க முன்ன வருவோம். அதான் கூப்பிடல யாரை கட்டாயப்படுத்தி. என்ன செய்யக்கூடாது? பிரஸ் பண்ணக்கூடாது. சாட்சி சொல்லு, சாட்சி சொல்லு, சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள பொங்கி எழும்பணும். எப்படி? உங்களுக்குள்ள பொங்கி எழும்பணும். என் ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? புகழ்த்தி சொல்லணும் அப்படின்னு உள்ள இருந்து என்ன செய்யணும்? பொங்கி எழும்பணும். எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். குறைவில்லாமல் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்துகிறார். உங்களுக்கு தர மாட்டாரா? வேதம் என்ன சொல்லுது? கூப்பிடுகிற
காக்கை குஞ்சுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம்? ஆகாரம் கொடுக்கிறாராம். உங்களுக்கு தர மாட்டாரா? உங்களுக்கு என்னையும் சேர்த்துதான். உங்களுக்குன்னு சொல்றேன்னு உங்களை நினைச்சிடாத, என்னையும் சேர்த்துதான். எனக்கு தர மாட்டாரா அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. அதனால உங்களுக்கு தர மாட்டாரா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார், நல்ல உடையை தருகிறார், நல்ல நன்மைகளை தருகிறார். பஸ்ல ஏறினா, கல்யாண வீட்டுல போனா, இல்லைன்னா ஒரு விசேஷ வீட்டுல போனா தெரியும். நம்ம ட்ரெஸ்ஸையும் பார்த்து அடுத்த ட்ரெஸ்ஸையும் பார்த்தா நம்ம ட்ரெஸ் விலை கூட்டின ட்ரெஸ், நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதமான ட்ரெஸ், நல்ல மினுக்கு, நல்ல கோட்டு பார்த்து தானே எடுக்குவீங்க. நல்லா இருக்கணும் இல்ல? ஆண்டவர் உங்களுக்கு தரலையா? நல்லது தரலையா? உணவு, நல்ல உணவை தருகிறார். நாம திருப்தி இல்லாம இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? ஆண்டவரிடத்துல திருப்தி இல்லாம இருக்கக்கூடாது. ஆண்டவர் தருகிறார் அல்லவா? அப்போ நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதுதான் எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை அப்படின்னு சொல்லணும் ஆண்டவரிடத்துல. எத்தனையோ பேர் பாருங்க, ஒரு நாள் ஒரு நேர உணவுக்காக கஷ்டப்பட்டு யாராவது கொண்டு வருவாங்களான்னு காத்துட்டு நிக்கிறாங்க. இப்படி உள்ள இடங்களும் இருக்கு. உங்களை இந்த இடத்துல நீங்க ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சதுனால உங்களை ராஜாக்களா மாத்தி வச்சிருக்கிறாரு, அப்படி நினைக்கணும். நீங்க ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சதுனால, இந்த ஒரு வருஷம் தொடர்ந்து நீங்க கர்த்தரை ஆராதிக்க வந்ததுனால உங்களை ராஜாக்களா மாத்தி வச்சிருக்கிறாரு. ஒரு குறவும் இல்லை, கடன் இல்லை, பிரச்சனை இல்லை, ஒன்னும் இல்லை, நீட்டா வச்சிருக்கிறாரு. ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லணும், இருதயத்துக்குள்ள சொல்லணும், ஆண்டவரே ஒரு குறைவில்லாமல் நீங்க என்ன செய்தீங்க? பாதுகாத்தீங்க. அப்படி பாட்டெல்லாம் உண்டு. இது சிட்டி பகுதியில் ஒரு சென்னை போன்ற இடங்களுக்கு போனீங்கன்னா, ஒரு கார்லயோ என்ன போனீங்கன்னா தெரியும். சிக்னல்ல நிப்பாட்டும் போது பார்க்கணும், கண்ணாடியில வந்து இப்படி விரல் வச்சு தட்டிட்டு நிற்பாங்க. சிலர் கண்ணாடி திறந்து என்ன செய்வாங்க? 5-10 ரூபா கொடுப்பாங்க. சிலர் கண்டுக்க மாட்டாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஒரு நேரம் ஆகாரத்துக்காக உங்களை ஆண்டவர் கைவிட்டாரா? இந்த ஆண்டிலே உங்களை மறந்தாரா? உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்தார், எல்லா நன்மைகளையும் அதின் நேரத்தில் தந்தார். நீங்க வேண்டான்னு வைக்கக்கூடிய அளவுல தந்தார். அல்லேலூயா. வேண்டான்னு போடக்கூடிய அளவுல தந்தார். உணவுக்கு சண்டையே உங்களுக்கு வரல, எல்லா நன்மைகளையும் தந்தார். ரேஷன் அரிசி எல்லாம் கிடைச்சி, ஆனால் அதெல்லாம் கொண்டு தூர தட்டிட்டு நல்ல அரிசி வாங்க பணம் தந்தார் உங்களுக்கு. 75 ரூபா 80 ரூபா அரிசி வாங்கி நல்லா சாப்பிட்டிய. அதுக்கு ஆண்டவர் வழி திறந்து தந்தார். என்ன குறைவு வச்சாரு? ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். உங்களுக்கு நல்ல சமாதானத்தை தந்தார். சாப்பாடு மட்டும் இல்லை, சமாதானத்தை தந்தார். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் என்ன செஞ்சு தங்களுக்கு தாங்களே உயிரை மாய்த்து கொண்டார்கள். வீட்டில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில சமாதானம் இல்லை, பலவிதமான தோல்விகள், சகித்து கொள்ள முடியல, பயங்கரமான கஷ்டம். ஆண்டவரை தேட அவர்களுக்கு மனம் இல்லை, ஆண்டவரை தேடுகிற எண்ணம் இல்லை. எப்படியாவது செத்தா போதும் அதான் எண்ணம். காரணம் என்ன? ஆண்டவரை தேடுகிறது இல்லை, அவரை துதிக்கிறது இல்லை, அவருடைய சமூகத்தை நாடுகிறது இல்லை, வசனத்தை கேட்கறது இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, உலகத்துக்கு ஏற்றபடியாக வாழ நினைக்கிறது, தேவனுக்கு தூரமாக இருப்பது சமாதான கேடை உண்டு பண்ணுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், என்னுடைய சமாதானத்தை அவன் எடுத்துக்கிடுங்க, தேவையான அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. எல்லாம் தந்திருக்கிறாரு.
உலகம் கொடுக்க முடியாததெல்லாம் தந்திருக்கிறார். உலகத்தாலே சமாதானத்தை தர முடியாது, சந்தோஷத்தை தர முடியாது. நிம்மதி, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். அங்கங்க நீங்க சோறில் எழுதி இருக்கும், அது வசனம் கிடையாது, உண்மைதான். இயேசு தருகிறார். அப்ப நிம்மதியை வேற ஒருத்தன் தர முடியாது. சர்க்கஸுக்கு போனா கிடைக்காது, மேஜிக் பார்க்க போனா கிடைக்காது, சினிமா பார்க்க போனா கிடைக்காது, சீரியல் பார்த்தா கிடைக்காது, எந்த வழியிலையும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவை தேடினா மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். இது ஒரு வருடத்தையாவது பாருங்க திரும்பி. அதுக்கு முந்தின ஆண்டுகள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்தார். இப்ப என்ன செஞ்சாரு? 2024 கூட இருந்தாராம். உங்களுக்கு தெரியுமா? உங்க பக்கத்துல இயேசுநாதர் இருந்தது. கை காலெல்லாம் தட்டிச்சா? பக்கத்துல சேர்ந்து இருக்கும்போது தட்டும் இல்லை, அப்படி ஒண்ணு கொண்டு கை எல்லாம் அப்படி இயேசுநாதருடைய கை உங்க உடம்புல தட்டிச்சா? அவர் சேர்த்து பிடிச்சிருந்தாரா? தோள் மேல சாஞ்சிருக்க பண்ணினாரா? இங்க கண்ணீர் விட்ட போது அவர் மார்போடு சேர்த்து வச்சு, மகனே மகளே அழாதே, கண்ணீர் விடாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லாவித காரியங்களிலேயும் கூட இருக்கிறார். சிலர் அதை மைண்ட் பண்ணுகிறது இல்லை. இதெல்லாம் எங்க தலைவிதி. அப்படி ஒரு குறுகுன வட்டத்துக்குள்ள நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்களுடைய கை ஏதாவது கிரியை செய்கிறது என்று சொன்னால், ஒரு வேலை செய்கிறது என்று சொன்னால், அது எந்த வேலையா இருக்கலாம், நல்ல வேலை, நல்ல வேலை மட்டும்தான் நீங்க செய்யணும். பைபிள் என்ன சொல்லுது? நலமான வேலை செய்து நீங்க என்ன செய்யணும்? உங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். என்ன நல்ல வேலை செய்யலாம்? திருடக்கூடாது, பீடி சுத்தக்கூடாது, அப்படி பல காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் செய்யக்கூடாது. நல்ல வேலை செய்யணும். அரசு வேலை கிடைச்சாலும் செய்யலாம், தனியார் வேலை கிடைச்சாலும் செய்யலாம், தோட்டத்திலையும் செய்யலாம், சொந்தமாக தோட்டத்தை எடுத்து விவசாயம் பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. எத்தனையோ ஆண்கள் பெண்கள் படித்தவங்க விவசாயம் பண்றாங்க, பெரிய படித்தவெல்லாம் படிச்சிருக்காங்க. இங்க ஒருத்தர் வந்தார் எங்க வீட்டுக்கு, கரூர்ல இருந்து, இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. இன்ஜினியர் முடிச்சு இன்ஜினியரா வேலை பார்த்துருக்காரு. அவருக்கு சம்பளம் 50,000. கொரோனா பீரியட்ல சம்பளம் 30,000 மாறிச்சு. அதுக்கு பிறகு அவர் வேண்டான்னு வெளியே விட்டாங்க. வேறொரு கம்பெனியில தேடி போனார். அவங்க சொன்னாங்க 15,000 தரோம் அப்படின்னு. அவ 15,000 வச்சு மனைவி பிள்ளைகளுக்கு காரியம் பார்க்கணும், அவருக்கு காரியம் பார்க்கணும், வீட்டு வாடகை பார்க்கணும். சென்னையில சும்மா இருக்க முடியுமா? நமக்கு அந்த அனுபவம் தெரியாது, என்னாலும் கஷ்டம்னு சொல்லுவாங்க. இருந்து 15,000 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தா 12,000 ஆக்கிட்டாங்க. எல்லாத்தையும் வாரி கட்டி லாரியில தூக்கி அவருக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு, கரூருக்கு. தகப்பனார் செஞ்சுட்டு இருந்த விவசாயம் பிளஸ் சுய தொழில் செய்ய ஆரம்பிச்சாரு. நம்ம வீட்டுக்கு முன்னதான் வந்து பேசிட்டு இருக்கோம். சொல்றாரு, எனக்கு 5 லட்சம் ரூபாய் லாபம் ஒவ்வொரு மாசமும் கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு வருஷமா நான் அதை வேலையை விட்டு இப்போ இந்த தொழில் பண்றேன். 4.5 லட்சத்துக்கு மேல அதுல ரோலிங் ஆகுது. 5 லட்சம் ரூபாய் லாபம் வருது. அப்படி 5 லட்சம் ரூபாய் ஒரு மாசம் சம்பளம் வருதுன்னா வருமான வரியெல்லாம் அடைக்கிறார் போல இருக்கு. இங்க இருந்து பேசிட்டு இருந்தார், கார்ல தான் வந்திருந்தார். வேலை செய்யறது தப்பு இல்லை. உங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ செய்யுங்க. ஒரு சகோதரி அவங்க வீட்டில் பலகாரம், உண்ணியப்பம், நெய்யப்பம், சம்சா, இப்படி எல்லாம் பலகாரங்களை செஞ்சு பேக்கெட்டில் அடைச்சு கடைக்கு கொடுக்குறாங்க. தப்பு இல்லை.
இன்னொரு வீட்டில் லோஷன் ஃபினாயில், அதுக்கான மூலப்பொருட்களை வாங்கி அதை ரெடி பண்ணி கேன் பாட்டில் அடைச்சு ஹோல்சேல் கடை, பெரிய கடைகள், மற்ற கடைகள்னு கொண்டு கொடுக்குறாங்க. தப்பு இல்லை. நலமான வேலைகளை செய்து என்ன செய்யணும்? சொந்த சாப்பாடை சாப்பிட வேண்டும் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. எந்த காரியங்கள் நீங்க ஆண்டவர் சொல்லுறபடி நம்ம செய்யும் போது ஆண்டோடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். சோம்பல் கையா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? சோம்பல் கையா இருக்கக்கூடாது. கை துரிதம் உள்ளவன் பொருளை சம்பாதிக்கிறான், சோம்பர் கையனோ அவன் வறுமையை அறிவித்துக் கொள்கிறான். அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன காரியங்கள் தந்திருக்கிறாரோ அதுல உற்சாகமாக இருந்தா அதில் ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அவர் கூட இருக்கு. வனாந்திரத்தின் பாதையில, கஷ்டம் போன்ற சூழ்நிலையான பாதையில நான் கூட இருக்கிறேன். 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தரனோடு கூட இருந்தார். நம்ம என்ன சொல்லணுமா? எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போது ஆண்டவர் நமக்கு குறைவுகளை மாற்றுகிற தேவன். இந்த ஆண்டு அவ்வளமாகவே குறைவுகளை மாற்றின ஆண்டாக உங்களுக்கு இருந்திருக்கும். நிறைவான நன்மைகளை தந்த ஆண்டாக இருந்திருக்கும். ஒரு சகோதரர் வந்து சாட்சி எழும்போது அவர் என்ன சொன்னாரு? கடன் வாங்காம பாதுகாத்தார். நீங்க சொல்லணும் இல்ல, விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சமூகத்தில் அது சொல்லணும் இல்ல, உங்களுக்கு எப்படி என்னென்ன செஞ்சாருன்னு விளக்கமா சொல்லணும் இல்ல. அப்போ நீங்க கொஞ்சம் சேமிப்பு வச்சிருக்கணும். சேமிப்பு எப்படி? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? கொஞ்சம் சேமிப்பு வச்சிருக்கணும். எவ்வளவுதான் செலவு இருந்தாலும் அதன் மத்தியில கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து என்ன செய்யணும்? சேமிச்சு வச்சிருக்கணும். ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கு உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதையும் தேவன் சொல்லி இருக்கிறார். நீ இரும்பு இடத்துல போய் என்ன செஞ்சுக்கோ, இதெல்லாம் படிச்சுக்கோன்னு சொல்லி இருக்கு. அப்போ அது மழை காலத்துல சாப்பிட்றதுக்கு கோடை காலத்துல என்ன செய்யும்? சேமிச்சு வைக்கும். நல்ல புற்று எல்லாம் செதல் இது மண்ணில் உண்டு பண்ணி அதுக்குள்ள அரிசி கிடைக்கிற பொருளை எல்லாம் கொண்டு வைக்கும். எல்லாம் சாப்பிடாது. மழை வர்ற நேரத்தில் அதையெல்லாம் எடுத்து பத்திரமா உயர்வான இடத்துல கொண்டு வச்சுட்டு நல்லா சாப்பிடும். இங்க போய் படிக்க சொல்லியிருக்காரு ஆண்டவர். நம்ம தான் போறது இல்லையே. எறும்பை கண்டா உடனே என்ன செஞ்சிருவோம்? 1 கிலோ எறும்பு பொடி வாங்கி தூங்காதீங்க. மணி ஒன்றும் ஆகல, இனிதான் இருக்கு ப்ரோக்ராமே. விடியணும் இல்லை, 5 மணி ஆகணும் இல்லை, முழிச்சிருங்க, கேட்டை போட்டுங்க, யாரும் வெளியே விட்டுறாதீங்க. நைஸா போக பார்ப்பாங்க 12 மணி தாண்டிச்சுன்னு. கேட்டை லாக் பண்ணிடுங்க. எப்படி போறாங்கன்னு பார்ப்போம். லேலுயா. காப்பி என்ன வேணா கேட்டு வாங்கி குடிங்க. காப்பி இருக்கா? வேணுமா காப்பி? என்ன கை தூக்குங்க. காப்பி, சூடு காப்பி இருக்கு. காலைல வரை இருக்கணும் இல்லை, 5 மணி வரை ஒரு காப்பி குடிச்சுக்கிடுங்க. வேணா வேணுமா? சும்மா கை தூக்குங்க. காப்பி இருக்கு. லேலுயா. உள்ள வரவங்களை மட்டும் விட்டுருங்க, மற்றபடி வெளியே பூட்டிடுங்க. லேலுயா. ஆண்டவர் என்ன செய்யறாரு? கூட இருக்கிறாரு. இப்ப என்ன நினைக்கிறீன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். உன் கை கிரியைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரா? சத்தமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். ஆசீர்வதித்து போற இடம் வனாந்திர பாதை, இந்த வனாந்திர உலகம்.
மனித ஆதரவு கிடைக்காத பகுதியிலோட போயிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க கையின் பிரயாசங்கள், நீங்க படுற கஷ்டத்துக்கு உங்களுக்கு பலன் தந்துட்டே இருக்கிறாராம். இந்த வனாந்திரத்தின் பாதையிலே நீங்க கையின் பிரயாசத்திற்காக எடுக்கிற முயற்சியில தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். மனுஷன் இருந்தா கவுத்துட்டு போயிடுவான். நீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமே உங்க கூட யார் இருந்தது? நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்பதான் உங்க கையின் பிரயாசத்துல உங்களுக்கு என்ன வந்தது? நன்மை கிடைச்சது, ஆசீர்வாதம். நீங்க உணர்ந்துக்கிடணும். உங்க கையின் பிரயாசத்துல ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்று சொன்னா, இது என் திறமை, இது என் அறிவு, இது என் பலன் என்று நம்ம என்ன செய்யக்கூடாதாம்? சொல்லக்கூடாதாம். பைபிள் சொல்லி இருக்கு. இது நான் என் மிடுக்காக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாதாம். இதெல்லாம் யார் தந்தது? என் தேவன் என்னை ஆசீர்வதித்தது. என் கையின் கிரியைகள் எல்லாம் என்னை ஆசீர்வதித்து வருகிறார். 40 வருஷமும், எத்தனை வருஷம் ஆயிருக்கட்டு, உங்க வருஷம் உங்களுக்கு தெரியும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், கூட இருந்தார், உன் அருகிலே இருந்தார். கையின் கிரியை விட்டுறாதீங்க, கையின் பிரயாசத்தை விட்டுறாதீங்க. இன்னும் முன்னேறி போங்க. அப்ப சொன்ன உங்கள்கிட்ட நல்ல தொழிலை செய்யணும், நல்ல வேலை செய்யணும். நல்ல வேலையை கஷ்டப்பட்டு செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிற 6 நாட்களும் நீங்க என்ன செய்யுங்க? வேலை செய்யுங்கன்னு சொல்லி இருக்காரு. எத்தனை மணி வரணும் கணக்கு கிடையாது. 6 நாட்களும் உங்களுக்கு தந்திருக்கு. போ, நன்றாக வேலை செய்யுங்க. செய்ய செய்ய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவரோட வசனத்துக்கு எல்லாம் கீழ்ப்படியும் செய்யறோம். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, வேற எந்த தப்பான காரியமும் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு தீமை வருகின்ற காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய தொழிலில் வேலைகளில் வச்சிருக்க கூடாது. நன்மையான காரியங்களை வச்சிருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும்? கூட இருக்கும். நமக்கு வா ஆசீர்வாதம் வான்னு சொல்ல வேண்டாம், அது தானே அங்க வந்துடும். ஆண்டவர் பார்ப்பார். நான் சொன்னதன்படி கீழ்ப்படிஞ்சு செய்யறாங்க, கர்த்தருக்கு பயந்ததை செய்யறாங்க. உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். யாராவது தருவாங்கன்னு பார்க்க வேண்டாம். நாம கையின் பிரயாசத்தை நாம செய்யும் போது அதன் பிரயாசத்தை சாப்பிடுறதுக்கு வழி செய்வார். இன்னைக்கு மனிதன் உணவுக்காகத்தானே ஓடிட்டு இருக்கிறான், என்ன கிடைக்கும் தானே தேடி ஓடிட்டு இருக்கிறான். அதை சாப்பிடுறதுக்கு செய்வாராம். அல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த 2024 மட்டும் இல்லை, நம்முடைய நாட்கள், நம்முடைய வயசை வச்சு கணக்கு பார்த்தா எண்ணெயிலிருந்து எண்ணெய்க்கு வர பார்க்கணும். பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டே வந்திருக்கிறார். உலகம் நம்மை பார்த்து தோற்று போச்சு, தோல்வி இத்தோட முடிஞ்சு போச்சு, சரித்திரம் முடிஞ்சுது, இனி இவனால ஒண்ணும் செய்ய முடியாது, இவ இனி எழும்புறதில்லை, இனி வேலை கிடைக்கிறதில்லை, தொழில் போச்சு, சீரோ, பார்த்தா தெரியலையா, இதெல்லாம் சொல்லி இருப்பாங்க. ஆண்டவர் என்ன செய்தாரு? கூட இருக்கிறார். நீ அப்படியே சொல்ற? கையின் பிரயாசத்தை அதிகரிக்க அதிகரிக்க உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இதுக்கு திருப்பி நம்ம என்ன சொல்லணும்? எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். அந்த வசனத்தை கடைசி பகுதியில் பார்த்துக்கிடுங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கடைசியில் என்ன சொல்லி இருக்கு? ஒன்னும் குறைபடலைன்னு நீங்க சொல்லணுமா? குறைவுபட்ட காரியத்தை வெளியே சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, ஆண்டவரே நீர் தந்த ஆசீர்வாதத்துல ஒரு குறவும் இல்லை,
அப்போ ஆண்டவர் மீண்டும் குறைவில்லாமல் ஆசீர்வாதம் தருவார். நம்ம என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாது. ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் கூட தரக்கூடாதா? தருவார். தந்தார், தருவார். ஒன்று எனக்கு குறைவில்லை என்று சொல்லணும். சொல்றதை கேட்டாலே ஆண்டவர் தர ஆரம்பிப்பார். ஒருவேளை 2024ஆம் ஆண்டின் நிலைமை சற்று வனாந்தரமாக, இங்க என்ன சொல்லியிருக்கு? இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். கொஞ்சம் கஷ்டமான நெருக்கடி தான், அவர் அறிவார். அவர்கிட்ட நீங்க சொல்லி இருக்குது, ஆண்டவரே ரகசியம் ராத்திரி சொல்லுவே, ஏசப்பா இன்னைக்கு உள்ள காரியம் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு இருந்தாதான் நாளைக்கு சமாளிக்க முடியும். ஆண்டவரே இப்படிதான் இருக்கு அப்படின்னா அவரு என்ன ஆச்சு? அறிஞ்சாச்சு. நீ வனாந்தர வழியாக, தண்ணீர் இல்லாத இடத்துல, மனுஷ நடமாட்டம் இல்லாத இடத்துல, கஷ்டம் நிறைந்த இடத்துல, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர மக்கள் இல்லாத இடத்துல, வனாந்தர வழியில நீ நடக்கிறாய். பாக்கெட் காலியாய் நடக்கிறாய். பல பற்றாக்குறையுடன் அறிவார். ஆண்டவர் அறிகிறார். அறிஞ்சு உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவரை பற்றிக்கொள். இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு தேவையான உணவை அன்றென்று தந்தார். பரிசுத்த ஆவியை கேட்டீர்கள், தந்தார். ஜெபிக்க பலன் வேண்டும் என்று கேட்டீர்கள், உங்களுக்கு தந்தார். மற்றும் உலகத்தின் அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு தந்தார். உங்களை பார்த்தா இப்போ ஒன்றும் குறவு உள்ள மாதிரி இல்லை, எல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைகளா இருக்கீங்க பார்த்தா. அல்லேலூயா. இந்த ஊர்ல கூட உங்களை மாதிரி யாரும் கிடையாது. இந்த நேரத்தில் முழிச்சிருந்து நல்ல விலை உயர்ந்த பட்டு சாரியெல்லாம் உடுத்து, கோட்டு சட்டையெல்லாம் போட்டு எவ்வளவு கம்பீரமா இருக்கீங்கன்னு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை 1ஆம் தேதி பிளான் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்குதியே. இந்த ஊர்ல கூட ஒருத்தருக்கு இப்படி பிளான் பண்ண முடியாது. இந்த ராத்திரி இப்படி புது சட்டை துணி எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியுமா? என்ன நிலைமைன்னு கொஞ்சம் போய் பாருங்க. உங்களை ராஜாவா வச்சிருக்காரு, ராணியா வச்சிருக்கிறாரு. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அழக்கூடாது. மனசுக்குள்ள இன்னொன்னு தரல அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் தருகிறார். நான் கேட்கறது அதிகமாக தேவன் தருகிறார். அப்படி சொன்னாலே தர ஆரம்பிப்பார். அப்படி இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை வழி நடத்தினார். ஒன்றிலும் உங்களுக்கு குறை வைக்கவே இல்லை. இனி இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு 15 நிமிடம் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. அப்புறம் இந்த வருஷம் போயிடும். இது இனி திரும்பி வருகிறதில்லை. இது நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கும். இந்த 2024 ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை தருவேன் என்று சொன்னால் அதெல்லாம் தந்திருக்காரு. ஒன்னும் ஒரு குறைச்சி வைக்கல, மறைச்சும் வைக்கல. என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வீட்டுக்குள்ள தந்திருக்காருங்கிறது நீங்க வெளியே சொல்லல, யாருக்கும் தெரியாது. தந்திருக்காரு, வச்சுக்கிடுங்க, ஒன்றும் வேண்டாம், சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தந்திருக்கிறார். இனி அடுத்த ஆண்டுல என்ன தேவையோ அதை தருவார். அது ஆசீர்வாதமா தருவார். அது உங்களிடத்துல இருக்கும். உங்களுக்குரியது உங்களிடத்துல இருக்கும். அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்கும். அதிலே வேதனையை கூட்டார். வேதனையை கூட்ட மாட்டாராம். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அடுத்து வருகிற நாள்ல அதைத்தான் தரப்போகிறார். இப்ப தந்திருக்கிறது உங்களுக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தானா? சமாதானத்தின் ஆசீர்வாதம் தானா? ஆம் என்று ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. எங்களுக்கு ஒன்று குறைவில்லாம தந்தீங்க. பாருங்க, இந்த 365 நாள்லையும் காப்பி குடிக்காத காலை நேரம் உண்டா? சாப்பிடாத காலை நேரம் உண்டா? மதியானம் உண்டா? மாலை பட்டினி கிடந்தீங்களா? என்னைக்காவது
எப்படி வந்துன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு மாசம் வேலை இல்லைன்னாலும் சாப்பாடு உண்டு. ஒரு மாசம் வேலை இல்லாதவங்களுக்கு என்ன உண்டு? சாப்பாடு உண்டு. எல்லாம் கிடைச்சிட்டே இருந்து தண்ணி ஊற்றி அப்படி பானையை கழுவி குடிச்சிட்டு படுத்தியலா, ஈர துணி கட்டிட்டு படுத்தியலா? உங்களை ராஜாக்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், நல்லபடியா வச்சிருக்கிறாரு. பாருங்க, இந்த தேசத்திலே உங்களை அதிகாரி மாதிரி வச்சிருக்காரு. என்ன அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, அருமையான ஃபேஸ் கட், நல்ல சூப்பரா இருக்கீங்க. எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்தது. நீங்க உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தது இல்லாம எனக்கும் எடுத்து தந்தீங்க. நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ உங்களை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரா இல்லையா? எனக்கா எடுத்து தந்திய? பாஸ்டமாய் கொடுத்திய, உங்க பாட்டிக்கு கொடுத்தீங்க, சிபினுக்கும் கொடுத்தீங்க, பாஸ்டர் விபின் மேத்யூ அவர்களுக்கு, எல்லாருக்கும். எப்படி உங்களால முடியுது? அப்போ உங்களை ஆசீர்வதிச்சாருல்ல. நீங்க துணி கடைக்கு போகும்போது எங்களை ஞாபகம் வந்திருக்குல்ல. நான் இன்னைக்கு ஏது போடுறதுன்னு தெரியாம முன்னால தச்ச ஒண்ணு எடுத்து போட்டேன். எடுத்து பார்த்தேன், என்னடா இதை போடவா அதை போடவா, எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. காட்டன் போல இருக்கு, பாலிஸ்டர் மாதிரி இருக்கு. சரி இருக்கட்டும், ஒரு புது பேண்ட் மட்டும் எடுத்து போட்டேன். சரி, தந்தவங்களுக்கு சங்கடம் வரக்கூடாது இல்லைன்னு. ஆசீர்வதிச்சாரா இல்லையா? உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்காருல்ல. உணவை தந்து நான் உலக காரியத்தை சொல்றேன். உலகத்தில் இருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் தந்தவர் உங்கள் ஆவி ஆத்துமாவுக்கு தர மாட்டாரா? பரிசுத்தாவியை தந்தார் அல்லவா? காசு கொடுத்தீங்களா? ஆசீர்வாதத்தை தந்தார், காசு கொடுத்தீங்களா? ஏதோ கேட்டாரா? பணம் தந்தா தாரேன்னு சொன்னாரா? ஓ, தாகமா இருக்கிறவர்களே எல்லோரும் வாருங்கள், பணமும் ஒண்ணும் வேண்டாமோ, எல்லாம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாரு. இந்த 2024 இப்படிதான் உங்களுக்கு தந்திருக்காரு ஆண்டவர். நம்ம மறந்துட்டோம் சில நிறைய காரியங்களை. நீங்க என்ன, உங்களை சொல்லல, என்னையும் சேர்த்து சொல்றேன், நிறைய காரியங்களை மறந்துட்டோம். ஆண்டவர் தந்தார்னு ஜனவரி மாசம் எல்லாம் மறந்தே போச்சு. இப்ப நம்ம நினைச்சு ஆண்டவருக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரத்தை செலுத்த போறோம். அந்த ஸ்தோத்திரத்தின் இடையில மணி 12 ஆகும். 12 ஆகும்போது புது வருடத்திற்குள்ள போக போறோம். உற்சாகத்தோடு சிரித்த முகத்தோட 2025ஆம் ஆண்டு கூப்பிடுவோம். வரட்டும், உங்க வாழ்க்கைக்குள்ள அது வரட்டும். உலக ஆசீர்வாதமும் தருவார், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் ஆண்டவர் தருவார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடைய, அவருடைய எல்லாம் இருக்கு. 50 சங்கீதம் வாசிச்சா உங்களுக்கு தெரியும், அது இப்ப வாசிக்க நேரம் இல்லை. காட்டிலே 1000 திரிகிற மிருகங்கள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உன்னிடத்தில் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், எல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப அந்த ஆண்டவரிடத்துல இப்ப ஒப்பு கொடுத்து நீங்க சொல்ல போறீங்க. சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? அதை கேட்டு மீண்டும் உங்களுக்கு, நீங்க 2025ஆம் ஆண்டுக்குள்ள போகும்போது அங்கேயும் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை வைத்து நிற்பார். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாயிரு, காலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். எல்லாம் வச்சுட்டு நிற்கிறார், எல்லா ஆசீர்வாதத்தையும் கையில் வச்சிருக்கிறார். சற்று நேரம் எழும்பி நிற்போம்.